Hi guys, I'm Niveta. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.28 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு பேபி கொஷனில் கேட்கலாம். இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இன்டெகிரல் ஓவர் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நமக்கு வந்துட்டு ஐயோ ரூட் இருக்கா, அச்சிச்சோ டினாமினேட்டரில் இருக்கா அப்படின்னு யோசிப்போம் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான், சிம்பிள் கேல்குலேஷன் தான். ஒன்றுமே வாய்ப்பில்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கை கொடுக்கறது தான் கான்ஜுகேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ கான்ஜுகேட் அப்படின்ற கான்செப்ட் என்னது, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த டேர்மே அப்படி இந்த இடத்துல மைனஸ் மைனஸ்ன்னு மாற்றி மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறது தான் கான்ஜுகேட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டெகிரல் ஓவர் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு இந்த கான்செப்டில் இந்த ப்ளஸ் இருக்கிறதுக்கு பதிலாக மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே ஃபைன். 1 இன்ட்டு இந்த வேல்யூவில் என்ன வரும், அப்படியே எழுதலாம். ஓகேப்பா, 1 இன்ட்டுன்னு சொல்லும்போது அதே மாதிரி வந்துடும். இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதலாம். ஏ ஸ்கொயர்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, பியோட வேல்யூ ரூட் எக்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா இதை வந்துட்டு அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுனீங்கன்னா ரூட் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ நம்ம கான்ஜுகேட்லேயே வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தான். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ப்ராப்பர்ட்டியை பேசிக்காக கொண்டு வரதுக்காக தான் நம்ம கான்ஜுகேட்டே பண்ணுறோம். ஸோ வந்தோடனே நம்ம அப்படியே சடான்னு ரூட் ஏ ஸ்கொயரே கேன்சல் பண்ணுறோம், ரூட் ஏ ஸ்கொயரே கேன்சல் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன மட்டும் வரும், நியூமரேட்டரில் இருக்கிற ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வரும், மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படியே வந்திருக்கும், டிவைடட் பை டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். இப்போ எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நியூமரேட்டர் மட்டும் தான் வரும். ஏன்னா டினாமினேட்டர் டிவைடட் பை 1 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா. இன்டெகிரல் ஓவர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் ஓவர் ரூட் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரூட்டுக்கு பதிலாக 1/2 1/2ன்றதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னது, நமக்கு இதான் ஃபார்முலா தெரியுமே, சிம்பிளான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் பவர் n dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா படி இந்த இடத்துல 1/2 இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 அப்படின்னு வரும். ஓகே, 1/2 கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும், 1 ப்ளஸ் எல்சிஎம் எடுக்கணும் 2/2ன்னு வரும். ஸோ விச் இஸ் 3/2ன்னு வரும். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 பவர் 3/2 டிவைடட் பை 3/2 மைனஸ் இந்த இடத்துல எக்ஸ் பவர் 1/2 இருக்கா, எக்ஸ் பவர் 3/2 பை 3/2 ப்ளஸ் சின்னு வரும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே டினாமினேட்டர் வந்து என்னவா இருக்குது, 3/2ன்னு இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா 2/3ன்னு வரும். இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1 பவர் 3/2 மைனஸ் எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சர். ஃபினிஷ். ரைட்? ஸோ ஒன்றுமே பண்ணல, நம்ம ஜஸ்ட்டு கான்ஜுகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் எடுத்து எழுதினோடனே பியூட்டிஃபுல்லாக அப்படி பிரிஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே அந்த எக்ஸ் பவர் n ஃபார்முலா போடும்போது அப்படியே அழகாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த சம் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப 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 முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.